ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஷாஹி பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, தோசை, நான், ஃபுல்கா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோ முழுசாக பாருங்கள். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஷாஹி பன்னீர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் மாதிரி வந்தாலே போதும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன சீரகம் 1 ஸ்பூனு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பச்சை வாசனைலாம் போக நல்லா வதக்கிட்டு 4 தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுக்கோங்க. வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம். மிக்ஸி ஜாரை மட்டும் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மசாலாலாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் கொஞ்சம் திக்காகும். அந்த ஸ்டேஜில் பன்னீரை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 400 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் 3 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா பன்னீர் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லித்தழை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் ஷாஹி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.